சப்த விடங்கள் ஸ்தலம்னு சொல்லுவோம். திருவாரூர் உள்ளிட்ட மொத்தம் 7 தலங்கள் இருக்குது. சப்த விடங்கள் தலம், சப்தனா 7, 2 விடங்கத் தலங்கள் மொத்தம் 7. அந்த 7 தலங்களில் ஒரு தலம் இது திருக்காராயி. இந்த முசுகுந்த சக்கரவர்த்தியால் வணங்கப்பட்ட சிவலிங்க மூர்த்தம் அங்கே இருக்குது. மொத்தம் 7 கோயில் இருக்கும். வீதி விடங்கர், விடங்கப் பெருமாள். திருவாரூர் தான் முதன்மையானது. அதை சுற்றி உள்ள மொத்தம் 6 தலங்கள். திருவாரூர் சுற்றி 7, அதில் ஒன்று காராயி. முசுகுந்த சக்கரவர்த்தியால் வழங்கப்பட்ட லிங்கம்னா அது சிறந்த பூஜைகள் எப்போதும் அங்கே நடைபெறும். இந்த இந்த லிங்கத்தோட வரலாறு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சுருக்கமாக சொல்கிறேன். முசுகுந்த சக்கரவர்த்தி மகாவீரர் சிவபெருமானுக்கு அடியவராக இருந்த பெரிய சக்கரவர்த்தி, நம்ம நாட்டு ஆண்ட பெருமான். அவருடைய புகழ் எங்கும் பரவி நின்றது. ஒரு சமயம் தேவர்களுக்கு உள்ள தலைவனான இந்திரனுக்கு இக்கட்டான நிலை வந்தது. ஒரு போரில் அவனை வெல்ல முடியாத அசுரர்கள் அவனை வதைத்தார்கள். அப்போது இந்திரனுக்கு ஆதரவாக முசுகுந்த சக்கரவர்த்தி போரிட்டார். அவர் வெற்றி அடைந்து அந்த வெற்றியை இந்திரனுக்கு கொடுக்க இந்திரனுக்கு ஒரு சந்தோஷம். உங்களுக்கு நான் ஏதாவது கொடுக்கணுமே, என்ன வேணுங்க நான் தர்றேன்னாரு. நான் எதை கேட்டாலும் தருவீங்களா? தருவேன். நீங்கள் வழிபடுகின்ற மூர்த்தி எனக்கு கொடுத்துருங்க அப்படின்ட்டேன். இந்திரன் வழிபட மூர்த்தி சிவலிங்க பெருமான், தியாகராஜ பெருமான். அவர் பதறிட்டார். இது எனக்கு திருமால் மகாவிஷ்ணு எனக்கு கொடுத்தது, மகாவிஷ்ணு பூஜை செஞ்சு எனக்கு கொடுத்தது, எவ்வளோ உயர்ந்தது, அதை எப்படி தான் உனக்கு தர முடியும்? ஆனாலும் என்ன வேணால் தர்றேன்னு சொல்லிட்டாரு. கொடுத்துட்டாங்க ஆகணும். அதனால் சரி தர்றேன்ட்டு ஒரு அறைக்குள்ளே போய் இந்திரன் தான் மாய ஜாலங்களில் வல்லவர் இல்லையா, அதே மாதிரி லிங்கத்தை இவரே ஒன்று செஞ்சுட்டாப்பான்னு கொடுத்துட்டாரு. ஆனால் அவர் பார்த்துட்டு இது இல்லையே, எனக்கு அந்த லிங்கம் தான் வேணும்னு கேட்டார். 2வது ஒன்று செஞ்சு கொடுத்தாரு. இப்படியே ஆரசம் கொடுத்து அவர் நம்பலை. அவர் உண்மையான ஒரிஜினல் மூலத்தையும் கொடுத்தாரு. இந்தாப்பா வச்சுக்கோ அப்படின்ட்டு 7வது கொடுத்தாரு. இதுதான் என்ன அவர் வாங்கிக்கிட்டார். அவருக்கு அந்த வல்லமை இருக்கு இல்லையா. அப்புறம் பார்த்தாரு, மிச்சம் 6 நீயே எடுத்துக்கப்பா அப்படின்ட்டார். 7ஐயுமே அவர்கிட்ட கொடுத்துட்டார். அந்த 7ஐயும் வாங்கிட்டு வந்து திருவாரூரில் பிரதிஷ்டை பண்ணார் முசுகுந்த சக்கரவர்த்தி. அந்த முதல் லிங்கம், மூலலிங்கம், யார் மகாவிஷ்ணுவால் வெளிப்பட்ட அந்த லிங்கத்தை இந்திரன் பூஜை செஞ்சு இந்திரனால் கொடுக்கப்பட்டு முசுகுந்தரத்துக்கு பூஜை செஞ்ச லிங்கம் இன்னமும் இருக்குது திருவாரூரில். மிச்சம் ஒரு 6 லிங்கத்தையும் 6 கோயிலில் பண்ணிட்டார், வச்சுட்டார். விடங்கப் பெருமான் சுயம்பு. அதனால் 7, இந்த 7 தலங்கள் சப்த விடங்கல் தலங்கள், 7 விடங்கல் தலங்கள்னு பேர். 7 தரிசனம் பண்ணுறது ரொம்ப முக்கிய புண்ணியம் பாக்கியம். அதில் ஒரு தலம் தான் திருக்காராயி. அங்கே தான் திருஞான சம்பந்த பெருமான் எழுந்தருள்கின்றார். இந்த தலத்திலே எழுந்தருளிய பெருமான். இங்கே ஒரு விநாயகருக்கு ஒரு சிறப்பு உண்டு. கோயிலுக்கு தீர்த்தத்துக்கு வர இடையில் தீர்த்தம் இந்திர தீர்த்தம். இந்திரன் வழிபட்டதுனால இந்திரன் ஒரு தீர்த்தம் பண்ணிட்டார். இந்திரனே முசுகுந்த சக்கரவர்த்தினை வழிபட்ட தலம். இந்த தீர்த்தம் அங்கே எப்போயுமே புரட்டாசி மாத பௌர்ணமியிலேருந்து உற்சவம் நடக்கும். தேவேந்திரன் இன்றும் அந்த புரட்டாசி பௌர்ணமியில் அந்த லிங்கத்தை முசுகுந்த சக்கரவர்த்தி கொடுத்தார் லிங்கத்தை அந்த பூஜை பண்ணுறதா இன்னும் ஐதீகம் இருக்குது. அதனால் புரட்டாசி பௌர்ணமியிலிருந்து விழா இன்றும் நடைபெறுகின்றது. அந்த திருக்கோயிலில் அந்த இந்திர தீர்த்தத்துக்கு வடகரையில் ஒரு திருக்குளம் ஒன்று உண்டு. அந்த குளக்கரைக்கு பக்கத்தில் ஒரு விநாயகர் இருக்கிறார். இந்திர தீர்த்த பக்கத்தில் வடகரையில் அந்த விநாயகருக்கு கடுக்காப்பிள்ளையார்னு அந்த பேர். அது எப்படின்னு இவங்க தலைமுறை சொல்கிறாங்கன்னா, ஒரு சமயம் ஒரு வண்டி நிறைய ஒரு வியாபாரி ஜாதிக்காய்களை மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து வியாபாரம் செய்வதற்காக அந்த பக்கம் வந்திருக்கிறார். ஜாதிக்காய்ன்றது ரொம்ப விலை உயர்ந்ததுங்க. இன்றைக்கும் காஸ்ட்லி தான். ஒரு காயை பார்த்தா ரொம்ப விலை உயர்ந்தது. இந்த காய் வகைகளே ரொம்ப உயர்ந்தது ஜாதிக்காய் தான். மருத்துவ குணம் அதிகம், அந்த வாசனை மிக்கிறது, அது விலை உயர்ந்தது. அந்த ஜாதிக்கு மூட்டை கூட்டையாக இப்படி வந்திருக்கான். அப்போ அந்த பக்கத்தில் விநாயகர் பக்கத்தில் வரும்போது ஒருத்தர் இது என்னன்னு கேட்டுருக்கிறார். ஜாதிக்கான்னு சொன்னால் யாராவது எடுத்துகிட்டு போயிடுவான்ருக்காங்க, கடுக்காய் அப்படின்ட்டார். விநாயகர் பக்கத்தில் சொன்னோன்னே விநாயகர் என்ன பண்ணுற, கடுக்காய் உண்மையிலே கடுக்காயை மாற்றிட்டார். அப்புறம் அந்த பக்கம் திரும்பி மூட்டையெல்லாம் பிடிச்சி பார்த்தா ஜாதிக்காயெல்லாம் கடுக்காயை மாறி இருக்குது. அதனால் விநாயகர் பெருமான்ட்டு
தன்னுடைய தவறை வேண்டி பிரார்த்தனை பண்ண மீண்டும் அவர் ஜாதிக்காயை மாற்றி கொடுத்தாராம். அண்டையிலேருந்து விநாயகருக்கு கடுக்காய் பிள்ளையான்றது அவர் இன்றும் அருள்பாலிப்பதாக அந்த தலைமுறாலும் சொல்கின்றது. அந்த அருமையான இந்த திருக்கோயிலில் எழுந்தருடைய திருஞான சம்பந்த பெருமான் திருக்காராயில் இங்கே ஞானசம்பந்த பெருமான் எழுந்தருள்கின்றார். அதே இந்தல பண்ணில் அருள்கின்றார். முதல் பாட்டில் பாருங்க, நீரானே நீர் சடை மேலோர் நிறை கொன்றை தாரானே என்று பாடுகின்றார். பெருமான் நீண்ட சடை மூடி மீது ஒப்பற்ற கங்கையை சூடியிருப்பார். அதில் கங்கையை சூடியிருக்கின்றார். மற்றொரு புறத்திலே அழகாக தொடுக்கப்பட்ட கொன்றை மாலையும் சூடியிருப்பார். இது எந்த தெய்வத்துக்கு இல்லாததும் அதான் சிறப்பு. அதனால சாமிக்கு தேவதேவ மகாதேவன், இறைவனுக்கு மேலான அடுத்து யாராவது ஒருத்தர் இருக்காங்கன்னா இல்லவே இல்லை. அதனால மகாதேவன் சொல்றாங்க பெரியவர். அவர் கொன்றை மாலை சூடியிருப்பார், கங்கையை சூடியிருப்பார். கொன்றை மாலை வெற்றிக்குரியது, வேற யாரும் சூடக்கூடாது. அந்த காலத்தில் மன்னர்கள் போர் தொடுத்து போனாங்கன்னா வெற்றி கொண்டாங்கன்னா திருப்பி வரும்போது கொன்றை மாலையை அந்த மன்னர் சொல்லி கொண்டு வருவாராம். அப்போ என்றும் வெற்றிக்குரியவர் யாரே? சிவபெருமான். அதனால தான் எப்போதுமே அவர் கொன்றை மாலை சொல்லியிருந்தார். அவர் தோல்வி என்பதே கிடையாது, அத்தகைய பெரியவர். அது கங்கையை தன் சிறமீது சொல்லி கொண்டிருக்கின்றார். அதுக்கு அருணகிரிநாதர் பெருமான் சொல்லுவார், நான் பிரபஞ்சம் என்னும் சேற்றில் விழுந்து கிடக்கின்றேன். இந்த பிரபஞ்சம் என்னும் சேற்றில் நான் விழுந்து கிடக்கின்றேன், அதை கழுவுவதற்காக கங்கை நீரை தன் தலை மீது வைத்திருக்கின்றார் என்று பாடுறார். நம்மளுடைய பாவ அழுக்கெல்லாம் கழுவுவதற்காக கங்கையை தன் சிறை மீது வைத்திருக்கின்றார் பெருமான். அத்தகைய சிவபெருமான் எழுந்தருளிருக்கின்ற தலம் திருக்காராயில் என்னும் தலம். அந்த தலத்திலே அவரை யாரெல்லாம் போற்றி கூறுவார்கள், போற்றி பாடுகிறார்களோ அவர்களுக்கு குற்றம் இல்லைன்னு, எந்த தோஷமும் கிடையாது. இப்ப இறைவனை நாளும் துதித்து பாடுபவர்களுக்கு தோஷம் என்பது இல்லை, குற்றம். கிரக நவக்கிரக தோஷம் தான் பயந்துக்கிறாங்க இல்லையா? ஞாயிற்றால் ஒரு தோஷம், சந்திரனால் சந்திர தோஷம், செவ்வாய் தோஷம், புதன் தோஷம், குரு தோஷம், சுக்கர தோஷம், சனி தோஷம், ராகுகேது தோஷம், மாந்தி தோஷம், எல்லா தோஷமும் சொல்கிறோம், எந்த தோஷமும் இல்லை. அடுத்ததாக பெருமான் அருள்கின்றார். இரண்டாவது பாட்டில் ஒரு குறிப்பை ஒன்று சொல்கின்றார். விதியானே விதியுடை வேதியராம் தொழும் நிதியானே என்று பாடுகின்றார். அதாவது விதி உடையவர்கள் வேதியர்கள், அவருக்கு விதித்தது வேதம். அந்த வேதத்தில் சொல்லப்பட்டது என்ன? எது எதெல்லாம் நம்ம செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும், எது எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்யக்கூடாது. இதான் விதி. ஆங்கிலத்தில் விதின்னு ரூல்ஸ், இதான் விதிமுறை. இந்த விதிமுறையை பின்பற்றக்கூடிய, அந்த விதியை பின்பற்றக்கூடிய வேதியர்கள் அங்கு நிறைந்திருந்து பெருமானை வழிபாடு செய்கிறார்கள். அவர்களுக்கு பெருமான் அருள்கின்றார். அப்படின்னா என்ன பொருள்னா, நம்ம விதிப்படி நெறிப்படி இயம நியமப்படி வாழ்பவர்களுக்கு இறைவனுடைய அருள் உண்டு. இதைத்தான் பெருமாள் அமைக அருமையாக இரண்டாவது பாட்டை இயம நியமத்தை சொல்கின்றார். அடுத்து மூன்றாவது பாட்டிலே, நான்காவது பாட்டிலே பெருமாள் அருள்கின்றார். தாயானே தந்தையும் ஆகிய தன்மைகள் ஆயானை ஆயனல் அன்பருக்கு அடியானை அப்படின்னார். நமக்கெல்லாம் தாயும் தந்தையும் ஆகி, ஒரு தாயும் தந்தையும் என்னென்னலாம் நமக்கு செய்வாங்களோ அதையெல்லாம் செய்யக்கூடியவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு தாயும் தந்தையுமா இருந்து நமக்கெல்லாம் ஒவ்வொருவருடைய தாய் தந்தையை மறக்க முடியுமா? அவர்களுடைய தாய் தந்தையை நினச்சி பாருங்க. அவங்களுக்கு செஞ்ச அவங்க நமக்கு செஞ்ச அந்த உபகாரத்தை நம்ம திருப்பி அவங்களுக்கு ஒரு காலம் செய்ய முடியாது. அந்த கடனை நம்மளால் அடைக்க முடியவே முடியாது. எவ்வளோ தாய் தந்தை நமக்கு செஞ்ச உபகாரம் நினச்சி பட்டியலிட்டால் அது பாட்டு போயிட்டே தான் இருக்கும். அப்போ அந்த தாய்க்குள்ளேயும் தந்தைக்குள்ள இருந்து அத்தனை உபகாரத்தை செஞ்சது யார்? சிவபெருமான். அப்போ நமக்கு அதனால தான் தாயும் தந்தையும் கண்கண்ட தெய்வம்னு சொல்கிறோம். சிவபெருமான் தான் அத்தனை செய்கிற, தாயுமாயி தந்தையுமாயி ஒரு தாயும் தந்தையும் நமக்கெல்லாம் என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் அவர்கள் செய்கிறார்.
சரி, ஒருத்தருக்கு தாயும் தந்தையும் கண்ணுக்கு முன்னாடி இல்லையா, ஏதோ ஒரு வடிவத்தில் வந்து தாயும் தந்தையுமாக நமக்கு அருள்பாலித்து கொண்டு தான் இருப்பார். அது தாயும் தந்தையும் ஆன தன்மையுடையவன் பெருமான். அவனுக்கு அவர் எப்போதுமே நமக்கு அருள் செய்கின்றார். அம்மையப்பராக இருந்து நமக்கு அருள்பாலிக்கின்றார். நம்ம கோயிலே அம்மையப்பராக இருக்கிற சாமி. அப்படிப்பட்டவன் தன் மீது நல் அன்பு செலுத்துவ நல்லன்பர்களுக்கு அனிமையில் அருள் புரிபவன். நல்லன்பர்களுக்கு அனிமையில பக்கத்தில் வந்து அருள் செய்வானா, அன்பர் அல்லாதவர்களுக்கு தூரத்தில் போய்விடுவான். அது எங்க இருக்கானே அவனுக்கு தெரியாது. அது நல்லன்பர் யார் அப்படின்னு கேட்கும். நல்லன்பர்களுக்கு பெரியவங்க ஒரு இலக்கணம் சொல்றாங்க. என்ன இலக்கணம் சொல்றாங்க பாருங்க. மெய் உணர்வும், மெய் உணர்வும் அன்பும் உடையும். மெய் உணர்வும் நல்ல அன்பு தன்மையும் உடைய அந்த இரு திறங்களும் உடையவர்களாக இருக்க வேண்டும். திறங்கள் ரெண்டு தான். நம்ம மெய்யுணர்வு அப்படின்ற ஒரு திறம், அன்பு என்ற ஒரு திறம் இல்லைங்களா? ஆனால் அந்த ரெண்டு திறத்தையும் பிரிக்க முடியுமான முடியாது. அதுக்கு நான் உதாரணமாக சொல்கிறேன். ரொம்ப அன்புடையவர் யார் தெரியுங்களா? 63 நாயன்மார்களை ரொம்ப அன்புடையவர் யாருன்னா, கண்ணப்பன் முப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி அப்படின்னு மாணிக்கவாசகர். கண்ணப்பன் மாதிரி அன்பு எனக்கு இல்லையே, அந்த அவரை யாராலையும் ஒப்பிட முடியாதுன்னாரு. அன்பு அப்படின்னா எல்லாத்துக்கும் கண்ணப்பன் தான் வரும். சாமி மீது எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறா, அவர் கண்ணிலிருந்து ரத்தம் வடிஞ்ச உடனே தன்னுடைய கண்ணையே தோண்டி அதை அப்படி கண்ணப்பன்னு அவரால் பெயர் பெற்றார் இல்லையா? இப்போ எவ்வளவு அன்பு இருக்கும். அன்பில் உயர்ந்தவர் கண்ணப்பன். அதுமே மெய் உணர்வில் மெய்ஞானத்தில் உணர்ந்தவர் மெய்கண்ட பெருமான், மெய்கண்ட தேவர். இந்த இருவருக்கும் சாமி அண்மையில் இருப்பாரா, பக்கத்தில் வந்து அவங்களுக்கு அருள் செய்வார். இல்லை கண்ணப்பரை மெய்கண்டாருடைய அன்பின் திறன் வெவ்வேறான இல்லை, ரெண்டும் ஒன்று தான். வடிவத்தில் மெய்யுணர்வு ஒன்று, அன்பு ஒன்று இருந்தாலும் இரண்டும் பிரிக்க முடியாத திறன் உடையவை தான், ரெண்டும் மேம்பட்டது தான். ஆகவே மெய்யுணர்வு கொண்ட மெய்கண்டாருக்கும் அன்பே வடிவமான கண்ணப்ப நாயனாருக்கும் பக்கத்தில் நின்று அருள் புரிபவன். நல்ல அன்பருக்கு அண்மையன் அப்படின்னு பக்கத்தில் செய்ய, நல்ல அன்பருக்கு அணிமையில் நிற்பவன். மற்றவருக்கு அன்பில்லாதவர்களுக்கு மெய்யுணர்வு இல்லாதவர்களுக்கு செய்மையில் தூரத்தில் இருப்பவன், செய்மையில் இருப்பவன் என்று அருள்கின்றார். என இப்படி இந்த கருத்துக்களெல்லாம் கூறி இறைவனை யார் ஒருவர் போற்றுகிறார்களோ அவர்களுக்கு வினை வந்து அவர்களை தாக்காது, வினை வாராது, வினை மேவா என்று அருள்கின்றார். அடுத்த பாடலிலே 7வது பாட்டில் சொல்றாரு பாருங்க. தீவினைகளை அறுத்து, நம்மளுடைய நமக்கு துன்பம் துயரத்தை தரக்கூடிய தீவினைகளை மொத்தமாக அறுத்துருவார். அப்பதான் திரும்பி வராது. மொத்தமாக அறுத்து தன்னோடு சேர்த்து கொள்பவன் இறைவன். அப்படிப்பட்ட கருணை கடல் என்று பேசுகின்றார். 8வது பாட்டில் காலனை காலால் கடிந்தவன், அது பல இடங்களில் சொல்வது தான். அது மாதிரி கைலாயத்தை பேர்த்த ராவணனுக்கும் தண்டித்து அருள் செய்வான். ஒருத்தர் தவறு செய்தார்னா அதை அர்த்தம் சாமி தண்டிப்பார், தண்டித்து பின்பு அருள் செய்வார். ஏன் தண்டிக்கிறார்னா அந்த குற்றம் அவனை விட்டு நீங்க வேண்டும். ஒருத்தர் தவறு செஞ்சால் அந்த தண்டனையை சந்தோஷமாக பெற்றுக்கொள்ளணுங்க, அது அதோட முடிஞ்சு போச்சு. தவறு செய்வதற்கு தண்டனை அப்போது கிடைக்கலைன்னா என்ன ஆகும்? ஒருத்தர் 1 லட்ச ரூபா கடை வாங்கி ஒரு 30 வருஷம் கட்டலைன்னா என்ன ஆகும்? அப்படியே பல்கி பெருகி கடைசியில் அவரால் கட்ட முடியாத நிலைக்கு போய் துன்பத்துக்கு ஆளாகிடுவாரா இல்லையா? கடன் வட்டி பெருகுவதைப் போல நாம் செய்கின்ற குற்றங்களுடைய அந்த சாரம்சம் வினைகளுடைய அப்படி பெருகி போயிடும். அதனால் அப்போதே கழித்து விட வேண்டும். ராவணன் தவறு செய்தால் சாமி உடனே தண்டித்து அருள் செஞ்சுட்டார். அருள் செஞ்சு 4 வாளும் கொடுத்தாராம். நீண்ட ஆயுளையும் யாராலும் வெல்ல முடியாத ஒரு வாளையும் கொடுத்தார். அப்படிப்பட்ட பெருமான் சிவபெருமான் என்று அருளிய பெருமான் நிறைவு திருக்கடைக்காப்பிலே
இந்த திருப்பதிகத்தை இயன்ற அளவில் நம்மளால முடிஞ்ச அளவு என்ன பண்ணல, இந்தளம் இப்போ நம்ம இந்தள பண்ணதான் பாடிக்கிட்டு இருக்கோம். அந்த இந்தள பண்ணில் இசையோடு பாடி ஏற்றுவார்கள் வானுலக அடைவர், இது நிச்சயம். விண்ணுலகத்தை அடைந்து தேவ வாழ்க்கையை பெறுவது கண்டிப்பாக உண்டு என்று திருக்கடைக்காப்பில் பெருமான் அருள்கின்றார். இப்போது திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவடியை வணங்கி நாம் இந்த அருமையான திருப்பதிகத்தை முருகநாத பெருமானினுடைய மலர்பாதத்திற்கும் திரு காராயமுறையும் பெருமான் திருப்பாதத்திற்கும் விடங்க பெருமான் திருவடிக்கும் விண்ணப்பிப்போம்.